வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு சட்னி ரெசிபி. இது வந்துட்டு நிலக்கடலை சட்னி. இந்த நிலக்கடலை சட்னி வந்துட்டு செய்யறது ரொம்ப சிம்பிள். வறுத்த நிலக்கடலை இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல நீங்க இந்த சட்னி செஞ்சு முடிச்சிடலாம். 5 நிமிஷம் கூட அதிகம், ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நீங்க இதை செஞ்சு முடிச்சிடலாம். நிலக்கடலை வறுத்தது உங்ககிட்ட இல்லைன்னா லேசா வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது செய்யுங்க. இந்த சட்னி வந்துட்டு இட்லிக்கு, தோசைக்கு, பணியாரத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷனா இருக்கும். சரி வாங்க, இப்போ டிலே பண்ணாம நம்ம இந்த நிலக்கடலை சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு குட்டி கடாயில ஒரே 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்துட்டு 2 வரமிளகாய் போட்டுக்கலாம், 2 பூண்டு, ஒரு சின்ன துண்டு புளி. மிளகாய் வந்து உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் ரொம்ப காரம், அதனால நான் கம்மியாக தான் போடுறேன். இப்போ இதை வந்துட்டு லேசாக வறுத்துக்கலாம். பாருங்க, வறுபட்டுருச்சு நம்மளோட மிளகா, புளி, பூண்டு எல்லாமே. இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே எண்ணெயில் நம்ம தாளிச்சு வச்சுருவோம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. எண்ணெய் சூடாக தான் இருக்குது, அதனால அதுலேயே பொரிஞ்சிடும். இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் நம்ம போடுற மிச்சதெல்லாம். இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது இருக்கட்டும், சட்னி ரெடி பண்ணிட்டு இதை நம்ம மேலே போட்டுடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். தோல் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ இந்த வறுத்த வேர்க்கடலையே இதில் போட்டுடலாம். கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சிருக்கேன். அந்த தேங்காயும் இதில் சேர்த்திடுங்க. நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த வரமிளகாய், புளி, பூண்டு அதையும் சேர்த்திடலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்தா ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிக்கலாம். இவங்க இந்த மாதிரி தண்ணி அரைச்சிக்கணும் இந்த சட்னி. இப்போ இதை வந்துட்டு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்கோம்ல இந்த கடுகு, கருவேப்பிலை, அதை வந்துட்டு இது மேலே போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான நிலக்கடலை சட்னி இப்போ சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.